கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள். எனவே தேவ பிள்ளைகள் ஒருவரும் ஆலயம் செல்வதை அசட்டை பண்ண வேண்டாம். கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவரை கனம் பண்ணுங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? கர்த்தருடைய ஆலயம் தேடி நீங்கள் சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நமது ஆசீர்வாத டிவியின் மூலமாக ஆசீர்வாதம் பெறுகின்ற தேவ பிள்ளைகள் நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் சென்னை பிளெஸிங் சர்ச்சுக்கு தாராளமாய் வரலாம். ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள, ஆழ்ந்த சத்தியங்களை கேட்டு ஆவியிலே நீங்கள் ஆத்துமாவிலே பலப்பட, விசுவாசத்திலே நீங்கள் பலப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. இங்கு சங்கீதக்காரன், இது தாவீது எழுதின சங்கீதம், அவர் சொல்லுகின்றார், என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லி அருமையாக எழுதுகின்றார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தான் தேவன் பேரிலே எவ்வளவு வாஞ்சை, எவ்வளவு தாகம். அவர் சொல்லுகின்றார், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுமாம் போல என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகின்றது. ஜீவனுள்ள தேவன் பேரிலே என்னுடைய ஆத்துமா கதறுகிறது, வாஞ்சையாக இருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததுமான வனாந்தரத்தில் என்னுடைய ஆத்துமா உம் பேரிலே தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் பேரிலே அப்படி ஒரு வாஞ்சை, தாகம், அன்பு நமக்கு இருக்க வேண்டும். இங்கு 4வது வசனம் பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவரிடத்துல ஒன்றையும் தான் நான் கேட்டேன், அதே தான் நாடுவேன். அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்திலேயே நான் தங்கி இருந்து அவருடைய மகிமையை காணணும், அவருடைய கிருபையை ஆராய்ச்சி செய்யணும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆலயத்தில் எதற்கு தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு? கர்த்தரை தரிசிக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை எப்போதும் தேவ பிரசன்னத்தினால் மூடப்பட வேண்டும். அவருடைய எதை ஆராய்ச்சி செய்ய முடியும்? அவருடைய கிருபையை, அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிரியைகளை, இவைகளெல்லாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக ஆலயத்தில் நான் தங்கி இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய முகத்தை தேடுவது எப்படி அவர் தேடுகிறார் பார்த்தீங்களா? ஆலயத்திலேயே தங்கியிருந்து அவரையே வாஞ்சித்து அவருடைய தேவனுடைய காரியங்களையே ஆராய்ச்சி செய்து ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கியிருப்பேன், கர்த்தருடைய முகத்தை தேடுவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்ம இந்த உலக நன்மைக்காக, உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமே கர்த்தரை தேடாத படிக்கு, அவர் மிகவும் பெரியவர், வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சாவாமை உள்ளவர், மகிமை உள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் தான். ஆனாலும் கூட இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி அவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாடும் பொழுது நாம் அவர் முகத்தை பார்க்க முடியும், அவரை நாம் தரிசிக்க முடியும். நம்முடைய வாஞ்சை அதுவாக இருக்க வேண்டும். என்னுடைய கணவர் அடிக்கடி சொல்வாங்க, கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாலிப வயதிலிருந்து அவ்வளோ தாகம். எனவே தான் வீடியோ இன்ஜினியராக
சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேலை பார்க்கும் நேரம் தவிர மீதி நேரமெல்லாம் அவர்கள் தங்கியிருந்த அறையிலே இரவெல்லாம் கூட விடிகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும் என்று சொல்லி சொல்லி கதறி கதறி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார்களாம். ஆண்டவர் ஒரு நாள், இயேசு மகாராஜா ஒரு நாள் அப்படி அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தாராம். அதைத் தொடர்ந்து பல முறை அவர்கள் கர்த்தரை தரிசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆவிக்குள்ளாகும் அனுபவத்தின் வழியாக கர்த்தர் நடத்தி சென்று அநேக ரகசியங்களை, அநேக காரியங்களை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தாகம் வேணும். தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்போ நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு எதை கேட்டாலும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கு சங்கீதக்காரனுடைய வாஞ்சை போல அவருடைய முகத்தையே நாம் தேடுவோம். அதுவே நமக்கு பாக்கியமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, எந்த முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல கர்த்தாவே, நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய முகத்தையே தேடி உம்மை தரிசிக்க வாஞ்சித்து ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரை அற்பமாய் தெரியவும் ஆண்டவரை உம்மை தரிசிக்க உம்முடைய பாதத்தில் காத்திருக்க ஆண்டவரே, சங்கீதக்காரர் சொல்லுவது போல கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதையே வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வது போல ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரை, ஆலயத்திற்கு வாஞ்சையோடு சென்று உம்மை தொழுது கொள்ள மற்ற நேரங்களிலும் கூட இருதயமெல்லாம் உம்மை தேடிக்கொண்டே இருக்கும்படியாக ஒரு வாஞ்சையை, ஒரு உணர்வை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.